பொருளாசையை பின்பற்றி போறவங்க சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதவசனம் சொல்கிறது. பொருளாசையை பின்பற்றி போகாதீங்க, இயேசுவை பின்பற்றி போங்க. மாமிசம் அதெல்லாம் மாமிச தலை தூக்குற விஷயங்கள். நான் என் கணவரின் நாட்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த புதிய ஏற்பாடு படித்த ஒரு தியானத்தில், அந்த புதிய ஏற்பாடு படித்து முடித்த ஒரு தியானத்தில் நான் பேசுகிறேன். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள். நானும் என் கணவன் பேசிக்கொண்ட காரியம் இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோதுமை களஞ்சியத்துல அவன் சேர்த்து வைக்கும் பொழுது மதிக்கேடனே அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் வந்து நான் பரலோகத்தை சுதந்திரிப்பது நான் என்ன பண்ண வேண்டும், ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது எளிதா இருக்கும். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஏன் சிஸ்டர் பொருளாசைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யத்தை சொல்றேன். பொருளாசையை நீங்க பின்பற்றி போயிட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் வந்தா நீங்க நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. முதலாவது ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரத்தை கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் பொருளாசை பின்பற்றி ஐஸ்வர்யத்தை பின்பற்றி போகிறவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவர்கள்